ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் பீட்ஸ் இன் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த கிளாஸில் இந்த ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ பீட்ஸ் ஒர்க்குக்கு இந்த ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் பார்த்துடலாம். ஜரி த்ரெட்டை நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது ஒரு நூல் மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அதோட வளைவுத்தன்மை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கம்பி மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகும். அதனால் அதில் பீட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது வளைஞ்சு கொடுக்காது. அதனால தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போதே டபுளாக தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக கட் ஆகிரும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம டபுளாக போட்டு த்ரெட் ஒர்க் பண்ணுவோம். பட் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட் வெளியே தெரியும். அதனால் நம்ம இந்த ஷைனிங்கான சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். பட் பீட்ஸ் ஒர்க்குக்கு இது வெளியே தெரியாது. அதனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவான த்ரெட் தான் மிஷின் த்ரெட். இதில் எந்த ஷைனிங்கும் இருக்காது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரெட்டு தான். இது உங்களுக்கு சில்க் த்ரெட்டை விடவே ரொம்ப திக்காக இருக்கும், ஈஸியாக கட்டும் ஆகாது. பாருங்கள், நல்லா இழுத்தாலும் உங்களுக்கு கட் ஆகாது. ஜரி த்ரெட் மாதிரி ரொம்பவும் திக்காக இருக்காது. அதனால் பீட்ஸுக்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அதனால் இந்த மிஷின் த்ரெட் பீட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்டான த்ரெட்டு. ஸோ மிஷின் த்ரெட் என்ன கலர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேப்ரிக் என்ன கலரோ அதே கலரில் தான் உங்கள் மிஷின் த்ரெட் இருக்கணும். ஸோ உங்களோட பீட்ஸ் கலருக்கோ இல்லை வேறு ஏதாவது கலர் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது த்ரெட் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னதான் வெளியே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி ஃபைனலாக எண்ட் நாட் போடுவோம். அப்போ நூல் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பீட்ஸில் லைட்டாக ஏதாவது லூஸாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் இடையில அந்த த்ரெட் தெரிய சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக வெளியே தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களோட துணி என்ன கலரோ அந்த கலர்லேயே நீங்கள் மிஷின் த்ரெட் எடுத்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் என்ன நீடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துலிப் பிராண்டில் நம்பர் 24 நீடில் எடுத்திருக்கேன். ஸோ தெரியுதா பாருங்கள், நம்பர் 24 எடுத்திருக்கேன். இது துலிப் பிராண்ட். அடுத்து அயன் நீடிலில் நிறைய பீட்ஸ் கோக்குற அந்த லென்த்தி நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நீடிலையுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ரெண்டையுமே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை வாங்கி ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த அயன் நீடில் பார்த்திங்கன்னா மேல் பார்ட் ரொம்பவே தின்னாக இருக்கும், ஹூக் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் துணி ஈஸியாக மாட்டி இழுக்கும். அந்த ப்ராப்ளம் எதுவுமே துலிப் பிராண்ட் நீடில் இருக்காது. ஏன்னா மேல் பார்ட் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், ஹூக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் பீட்ஸ் உங்களுக்கு தின்னாக இருக்கிறனால அயன் நீடில் இடிக்காமல் மேலே வரும். பட் துலிப் பிராண்ட் நீடில் இடிச்சிட்டு மேலே வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அயன் நீடில் நிறையா பீட்ஸ் எடுக்கலாம், பட் துலிப் பிராண்டில் கம்மி பீட்ஸ் தான் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். நீடில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சுகர் பீடு தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இதோட கலர் பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டு எடுத்திருக்கேன். எதுக்காக சுகர் பீட் ஃபஸ்ட் எடுக்கிறோன்னா, இருக்கிறதுலே இது தான் சின்ன சைஸ் பீட். ஃபர்ஸ்ட் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பெரிய பீட்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி துணியில் நீங்கள் கொட்டி ஒர்க் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னு காட்டுறேன். நம்ம நீடில் வச்சு ஒர்க் பண்ணும்போது நீடில் நம்ம துணியில் குத்துவோம் இல்லையா, இந்த மாதிரி குத்தி வெளியே எடுக்கும் போது பாருங்கள் பீட்ஸ் செதறி ஓடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தட்டில் இருக்கிறது பெருசாக மூவ் ஆகலை, ஆனால் துணியில் இருக்கிறது நல்லா நகர்ந்து ஓடுது. அதனால் தட்டில் எப்போவுமே எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்டில் ஒர்க் பண்ணும்போதும் கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பீட்ஸ் எடுத்திங்கன்னா அது காற்றுக்கு சீக்கிரமாகவே கருத்து போயிடும். எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய குவான்டிட்டியில் பீட்ஸ் வாங்கும்போது அதை ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் எப்படி நீடில்குள்ளே கோக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அயன் நீடிலில் காட்டுறேன். இதே நீங்கள் துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உட்டன் நீடில் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் மெத்தடு தான். தேவையான அளவு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீடோட நடுவில் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உங்களோட நீடில் கரெக்டாக 90 டிகிரியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மோதிர விரல், அதாவது உங்கள் ரிங் ஃபிங்கரில் இதை அப்படியே மேலே ஏற்றுங்க.
விரலை வந்து விட்டுறாதீங்க, அப்படியே பீட்ஸை வந்து பிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே ஏற்றி கீழே கூட இறக்கலாம். அடுத்த பீடு எடுக்கும் போது அதே மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு பீடையும் கீழே இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் 2வது பீடை மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஆல்ரெடி இருக்க 2 பீடையும் கீழே இறக்கி 3வது பீடை மேலே எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் பாருங்கள், 3 பீடையும் கீழே இறக்கி 4வது பீடை மேலே எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி தான் அடுத்த பீடுக்கும். இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக நீங்கள் வந்து நீடில்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 பீடு 6 பீட் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறத லைட்டாக உங்கள் விரலில் வந்து மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடாக வந்து கீழே இறங்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் மூலிமா தான் வரும். ஸோ டக்குன்னு ஈஸியாலாம் வந்துடாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், ஒவ்வொரு பீடாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். சப்போஸ் 2 பீடு வேணும்னாலும் நீங்கள் 2 பீடாக ரிலீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ரிலீஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பீட்ஸ் லோடிங். கம்மி பீட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பீட்ஸ் லோட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ அது காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா பீட்ஸை, அந்த பாட்டிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி சாய்வாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலையும் அதே டைரெக்ஷனில் சாய்வாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நீடில் வந்து பாட்டிலுக்குள்ளே விட்டு பீட்ஸை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீடில் கொண்டு போனீங்கன்னா பீட்ஸ் வந்து நீடிலுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் வந்து லோட் ஆகிருக்குன்னு. பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் த்ரெட்டுக்கு நம்ம நாட் போட்டு கீழே கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நாட் போடும்போது 2-3 நாட் சேர்த்து போட்டுக்கோங்க, பெரிய நாட்டாக வர மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு த்ரெட் இல்லையா, அதனால் ஒரு 2-3 டைம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய நாட்டாக வர வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு எப்பவும் போல் பேக் சைட் திருப்பி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைட் திருப்பினீங்கன்னா அதுதான் வந்து லாக் ஸ்டிச். ஸோ த்ரெட்டை வந்து நல்லா பெருசாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பீட் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிறோம். நீடில் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் நூலை பிடிச்சி அதுக்குள்ளே வந்து இறக்கிடுங்க பீடை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ பாருங்கள், த்ரெட்டை பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு பீடை எடுத்துக்கோங்க நீடில். அதுக்கப்புறம் நூலை இந்த மாதிரி நீடில் பிடிச்சி பீடை அதுக்குள்ளே இறக்கி நீடில் நல்லா கிட்ட கொண்டு போய்க்கோங்க. அந்த பீடு கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச். அப்போ தான் வந்து பீடு வந்து லூஸ் ஆகாது. ஸோ நூல் இந்த மாதிரி பெருசாக எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ அடுத்தது பீடை உள்ளே போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச். ஸோ தள்ளி போட்டிங்கன்னா பீட்ஸ் லூஸ் ஆகிரும். நல்லா கிட்ட போடணும். நீங்கள் பீடு வந்து தானாகவே கீழே இறங்கி வரலைன்னா இந்த மாதிரி எந்த விரலை வச்சு நீங்கள் மேலே எடுத்தீங்களோ அதே விரலை வச்சு இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா நூல்குள்ளே இறங்கிரும். ஸோ ஒரு பெரிய செயின் ஸ்டிச் இழுத்துக்கோங்க. அதில் ஹூக்கை மாட்டுங்க, பீடை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். நார்மலாக நம்ம ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் போட்டதே தான். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிச். ஸோ வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் பீட்டில் இடிக்கும், பார்த்து கவனமாக எடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் நம்ம வந்து வெறும் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பீடு இருக்கனால அந்த ஹூக் வந்து கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மேலே வந்துடும். இப்போ நான் சொல்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. பீடை வந்து நூல்குள்ளே விட்டதுக்கப்புறமா கிட்ட வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நூல் வந்து அதிகமாக வந்து தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பீடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நூல் வந்து எக்ஸஸாக இருக்கோ அந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியாக ஒரு பீட் போட்டுட்டு நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போடுறது நம்ம த்ரெட்டுக்கு போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான். ஸோ எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
இப்போ பீட்ஸ் பாருங்கள், நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறேன், சைடில் மூவ் பண்ணுறேன், அந்த லைனை விட்டு எங்கேயுமே நகரல. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நல்லா கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பீடும் இந்த மாதிரி கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் பீடு வந்து நகராமல் நல்லா ஸ்டிஃபாக வந்து கிளாத் மேலே இருக்கும். இப்போ நம்ம கர்வ் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து கர்வ்ஸ் வந்து ஒரு 2-3 வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பின்னாடி திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ பீடு உள்ளே விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச், அடுத்தது பீடு உள்ளே விடுங்க, மறுபடியும் ஒரு ஸ்டிச். ஸோ அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு பீடுக்கு நடுவுலையும் கேப் இருக்கக்கூடாது. ஸோ வந்து த்ரெட்டை லூஸாக விடாமல் டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். வளைவுலாம் வரும்போது நம்ம த்ரெட்டில் எப்படி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதனால் இந்த இடத்துலலாம் 2 பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷேப் வந்து மாறிடும். இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு அதில் வந்து லைனாக வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கர்வ்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்தால் கூட அதிலெல்லாம் கர்வ்ஸ் தான் வருது. ஸோ நம்ம வந்து த்ரெட்டில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த மாதிரி பீடு வச்சு அந்த கர்வ்ஸ் கொண்டுட்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவும் நிறையா போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரிய வளைவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா சின்னதாக குறுகிய வளைவாக வரைஞ்சி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாருங்கள், துணி கலருக்கு மேட்சாக நம்ம நூல் எடுத்தனால தான் அது பெருசாக வந்து வெளியே தெரியல. பாருங்கள், உங்களுக்கு பீட்ஸ் மட்டும்தான் அந்த துணி மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் சேம் கலர் நூல் வந்து எடுத்துக்கோங்க. பீட்ஸ் பாருங்கள், அந்த வளைவுலேருந்து நகரவே இல்லை. இந்த மாதிரி நகராமல் வளைவு மேலேயே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே கர்வ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வரைஞ்சி அதில் 2 பீடாக நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 பீட் எடுத்திருக்கேன். ஸோ 2 பீடை வந்து ஒட்டுக்காக உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச். ஒரு பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் 2 பீட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச். நான் பாருங்கள், அந்த லைன் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போவே பாருங்கள், பீடு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் வந்து மேலே இழுக்கும் போது கூட பீடெல்லாம் நகருது பாருங்கள். அண்டு உங்களுக்கு ஷேப்பும் வந்து மாறுது. ஸோ இது வளைவு மாதிரியே வரல, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது. இப்போவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நடுவில் கேப் தெரியுதா, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் சின்ன வளைவாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பீடு வந்து நகர்ந்துருது. ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல தப்பு இல்லை. 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி வளைவில் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பீட் 3 பீட் வரைக்கும் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி வளைவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.